கட்சியில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள்ட்டையும் பேசியிருந்தேன். அவசரப்படுற மாதிரி இதுல இருக்குது, இது முழுக்க ஏதோ செட்டப்புக்காக நடக்குது அப்படின்னு. இல்ல அது திருமாவளவன் தோழர் அவர்களுக்கு தெரிந்துதான் நடக்கிறது. கைது அவர் சொல்லித்தான் நடக்கிறார்கள், சொல்லித்தான் நடந்தது. கைது அவர் சொல்லித்தான் நடக்கிறார்கள், சொல்லித்தான் நடந்தது. அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஏகலைவன் இப்போ ஒரு உண்மையை வந்து உடைச்சிருக்காருங்க. அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி கைதுக்கு பின்னணியில ஒரு மர்ம நபர் இருக்கார் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடைச்சிருக்காரு. இந்த கைது எப்படி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா ஏகலைவன் சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அசிங்கமாக போச்சு, கௌரவ பிரச்சனையாக போச்சு. ஒரு ஆள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி நம்ம ஆளுக்கு 5 பேர்த்த போட்டு நடு ரோட்டில் வந்து ஓட விட்டுருக்காரு. நம்ம ஆனால் நியூஸ் எப்படி வருது அப்படின்னா, பிசிகா சேர்ந்த நபர்கள்லாம் வந்து இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை செருப்பால் அடிச்சிட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் வருது. நம்மளுக்கு வந்து இது வந்து கௌரவ குறைச்சல் ஆயிடுச்சு, நம்மளுக்கு அடி வாங்கிட்டு வேறு வந்திருக்காங்க அப்படின்னு யார் திருமாவளவன்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த 2ஆம் கட்ட தலைவர்கிட்ட ஒரு டீம் இருக்கும் இல்லையா, அதாங்க இந்த வன்னியரசு, அப்புறம் இந்த ரஜினிகாந்த், வக்கீல் ரஜினிகாந்த், சிந்தனை செல்வன், கௌதம சன்னா, அந்த வன்னியரசு இவங்கெல்லாம் இருக்காங்கல்ல, சங்கத்தமிழ், இவங்கெல்லாம் வந்து போய் திருமாவளவனுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணி ஆகணும், நம்மளுடைய மான மரியாதை எல்லாமே போயிடுச்சு, பாருங்கள் ஒத்தால் நம்ம 5 பேர்த்த நம்ம ஆளுங்க 7-8 பேர்த்த வந்து அடித்து வந்து ஓட விட்டுருக்கான், இது வந்து நம்மளுக்கு வந்து அசிங்கம், நம்ம ஆளுகளுக்கு வேறு வந்து அங்கனங்கன்னா காயம்பட்டுருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போது இதை வந்து நம்ம சும்மா விடக்கூடாது, கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த 2ஆம் கட்ட தலைவரை போய் திருமாவளவன் வந்து அழுத்தம் கொடுக்க. இப்போ திருமாவளவன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதுக்கப்புறம் திருமாவளவன் வந்து ஃபோனை போட்டு அந்த மர்ம நபருக்கு, அந்த மர்ம நபர் யார் அப்படின்னு சொல்லி தெரியும், பேர் வந்து சொல்ல வேணாம், அந்த மர்ம நபருக்கு என்னென்னா ஃபோனை போட்டு நீங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் வந்து அழுத்தம் கொடுக்க. அப்போ திருமாவளவன் அழுத்தத்தின் பேரில் தான் முழுக்க இந்த கைது வந்து நடந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை வந்து ஐயா ஏகலைவன் வந்து உடைக்கிறாரு. அவசரப்பட்டு திருமாவளவன் வந்து இதை செஞ்சுட்டாரு, திருமாவளவனுடைய அரசியல் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய ஒரு கரும்புள்ளியாக போகுது அப்படிங்கிறத ஒரு உண்மையை வந்து பார்த்தீங்கன்னா ஐயா ஏகலைவன் வந்து உடைக்கிறாரு. இது ஒரு சப்ஜெக்ட் இருக்குங்க. அடுத்து 2வது சப்ஜெக்ட் என்ன அப்படின்னா, ஐயா ஏகலைவனுக்கு இந்த நியூஸ் ஒரு 6 மணி போலே வந்துருச்சு. இந்த நியூஸ் ஐயா ஏகலைவனுக்கு யார் சொல்கிறாங்க அப்படின்னா, விசிகாவை சேர்ந்த ஒரு புறமோரே ஐயா ஏகலைவனோட தொடர்பு கொண்டு இந்த விஷயம் சொல்லியிருக்கார். எங்களுக்கு வந்து மரியாதை கௌரவ பிரச்சனை ஆயிடுச்சு, நாங்கள் வந்து இவரை கைது பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்த ஒரு 6 மணிக்கே வந்து ஏகலைவன்ட்ட விசிகாவை சேர்ந்த ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இதை வந்து அப்படியே ஏகலைவன் ஏர்போர்ட் மூர்த்தியான்ட்ட சொல்கிறாரு. ஏன்னா ஒரு பேட்டி வந்து ஐயா எடுத்துருப்பார், அதை நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஏகலைவன் ஐயா ராமநாத் சேனலில் ஏர்போர்ட் அண்ணன் பேட்டி கொடுக்குறாரு. அப்போ இந்த செய்தி வரவுமே வந்து சொல்கிறார் ஏர்போர்ட் மூர்த்தியான்ட்ட, இந்த மாதிரி உங்கள் கைது செய்ய வந்து திட்டம் போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு வந்து ஏற்பாடு மூர்த்தி என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, இல்லை இது வந்து சாதாரண கேஸ் தான், ஏன்னா அவர் ஒரு வக்கீல், இது வந்து ஒரு சாதாரண கேஸ் தான், நானும் வழக்கு கொடுத்துருக்கேன், என் மேலே என்ன வழக்கு போட்டாங்களோ அதை அவங்க மேலே வந்து வழக்கு போடுவாங்க, இது வந்து ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய இதாக வந்து போகாது, கைதெல்லாம் வந்து பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அசால்ட்டாக வந்து போயிருக்கார். இப்போது இந்த விஷயம் வந்து ஏகலைவன் சொல்லி அவர் அசால்ட்டாக போயிருக்காரு. ஆனால் என்ன பண்ணிங்க, திட்டம் போட்ட மாதிரியே 6 மணிக்கு வந்து இது பிளான் வந்து ஸ்கெட்சு போட்டு இந்த இவரெல்லாம் அழுத்தம் கொடுத்து அந்த ஸ்கெட்சு போட்டு 9 மணிக்கே போயிட்டாங்க. 10:30 மணிக்கு கைது பண்ணுறாங்க. ஆனால் 9 மணிக்கே வந்து ஏற்பாடு மூர்த்தி என்ன வீட்டுக்கு போய் ஒரு 50 போலீஸ் போய் நின்று அவர் வந்து மாடியில் வந்து வீட்டில் இருக்கார் இல்லையா, அப்போது அவர் வந்து வீட்டில் வந்து வர வச்சு அவருக்கு வந்து ப்ரெஷரை கொடுத்து நீ வாங்க உங்களை கைது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபோனில் தொலைபேசியில் போலீஸ்காரங்க தொடர்பு பண்ணியிருக்காங்க. ஒன்றும் பிரச்சனைலாம் வந்து என்னை கைது பண்ணிட்டு வாங்க, வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஆனால் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து சொல்லிட்டார், கீழே தான் இருக்கும் வாங்க அப்படின்னு. அதாவது ஒரு மர்ம நபருடைய அழுத்தம், திருமாவளவனுடைய அழுத்தத்திற்கு பேரில் தான் இந்த கைது நடந்திருக்கு அப்படிங்கிறதான் ஐயா ஏகலைவன் வந்து சொல்கிறது. அடுத்து இன்னொரு விஷயத்தை வந்து உடைக்கிறார். இப்போது அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து மருத்துவமனையில் ஐசியூவில் வந்து இருக்கார். அது எதனால அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்தா இப்போ என்ன அடுத்த சினாரியோ வருதுன்னா, 3 நாள் வந்து அவர் மருத்துவமனையிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குண்டை தூக்கி போடுறாரு. என்னென்னா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு வந்து நேற்றுக்கு வந்து சுகர் வந்து ஓவராக ஏறிடுச்சான், 400 ஏறிடுச்சான். எவ்வளோங்க, 400 ஏறிடுச்சான். அவரால் பேச முடியலை, தலை சுற்றுது, நெஞ்சு வலிக்குது, அந்த பதட்டம் வந்து வருது, பேச முடியலை, அவரால் வந்து எதுவுமே செய்ய முடியலை. ஏன்னா அவ்வளோ ப்ரெஷர், அவர் அழுத்தத்தை போட்டிருக்காங்க. அப்போ தான் வந்து அவர் ஒரு 5 பேர் சேர்ந்தாங்க, 5 பேர் சேர்ந்து ஒரு ஆளை தாக்குனா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நம்மளாலாம் இருந்தோம் அப்படின்னா நில குழஞ்சு போயிருப்போம், அவ்வளோதான், நம்ம இருப்போமான்னு தெரில, அந்த பிபி நம்மளுக்கு அந்த ஏறி செத்து கூட போயிருப்போம். ஆனால் அவர் வந்து அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தார். ஆனாலும் அதை மீறி உங்கள் ப்ரெஷர் கொடுக்க இப்போ வந்து டாக்டர் சொல்லியிருக்காரா 3 நாள் வந்து நீங்கள் மருத்துவமனையில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை மீறி எப்படியாவது இவரை வந்து கைது பண்ணோம், இவரை கைது பண்ணி கொண்டு போய் உள்ளே இருக்க சிறையில் வச்சு இவருக்கு வைத்தியம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட வந்து பிளான் போட்டிருக்கிறாங்க காவல்துறை, எப்படியாவது கைது பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அண்ணனுக்கு வந்து சுகர் ஊசி, இப்போ தான் முதல்ல சுகர் ஊசி போடுவாங்க இல்லையா, அந்த ஊசியை வந்து போட்டிருக்காங்க, தொடையில் வந்து போட்டிருக்கிறாங்க. அப்போ இவர் வந்து இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு வந்து 3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து சொல்கிறாரு. கேட்டு வந்து பயருங்குது. மொத்தத்தில் ஒன்று மட்டும் உறுதி, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை கைது பண்ணி ஒரு 10 நாளாவது சிறையில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி சிறுத்தை குட்டியெல்லாம் சேர்ந்து அந்த 2ஆம் கட்ட தலைவரெல்லாம் சேர்ந்து திருமாவுக்கு அழுத்தம் கொடுக்க, மர்ம நபருக்கு வந்து அழுத்தம் கொடுக்க இந்த விஷயம்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து ஏகலைவன் வந்து உடைக்கிறார். இது நல்லா கேட்டுங்க. அடுத்து இந்த விசி கும்பல் எப்படி மாற்றி பேசுன்னு பாருங்கள். முதல்ல நேற்றுக்கு வந்து பாரிஸ்டர், அதான் இந்த வக்கீல் ரஜினிகாந்த் எப்படி சொல்கிறார் அப்படின்னா,
அதாவது ஏர்போர்ட் மூர்த்தி வந்தாராம். இவங்க வந்து அப்பாவே உட்காந்துருந்தாங்களாமா. திலீப்னு, இந்த ஜாகிர், அப்புறம் இந்த இன்னொருத்தர், இவங்கெல்லாம் வந்து அப்படியே அப்பா குமரப்பா இவங்களாம் அப்பாவே உட்காந்துருந்தாங்களாமா. ஏர்போர்ட் மூடி தான் போய் வம்புழுத்து அவங்க தலைவர் அங்கங்கே தப்பாக பேசினாராம்மா. இவங்கள பார்த்தோன்னே அவங்க தலைவர் தப்பாக பேசினாராம்மா. அதனால தான் இவங்க அடித்தாங்க அவங்க அடித்தாங்கன்னு அப்படின்னு ரூட்டினார்ல. இன்றைக்கி வந்து அந்த திலீபனை வந்து கையில் கட்டு போட்டு வந்து சொல்கிறாப்புல, இல்லை ஏற்கனவே எங்களுக்கும் வந்து மூர்த்திக்கும் பகை இருந்துச்சு. என்ன பகை அப்படின்னா, அங்கே ராயபுரத்தில் வந்து ஒரு முஸ்லீம் பெண் வந்து விதவையாக இருந்தாங்களாமா. அவங்களுடைய சொத்து 3 கோடியாமா. அதை வந்து இவர் அபகரிச்சுக்கிட்டாராமா. இவங்க கட்சிக்காரங்களாம் சேர்ந்து அபகரிச்சிட்டாங்களாமா. அவங்கள வெளியே போக சொல்லிட்டாங்களாம் அந்த இடத்த விட்டு. அவள் பார்க்கும்போது எங்களுக்கு அவங்க வந்து போலீஸில் கேஸ் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க கட்சிக்காரர் சேர்ந்த 2 பேர்த்த கைது பண்ணியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் இந்த திலீப் பொண்ணு தான், இந்த குமரப்பா, இந்த ஜாயிர்லாம் சேர்ந்தா அவங்க கட்சிக்காரங்களுக்கு எதிராக செயல்பட்டு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து போராடினாங்க. அப்படி போராடினால இப்போ என்ன ஆயிடுச்சு, அந்த முன் விரோதத்தினால அவர் வந்து காரை நிப்பாட்டினாரா, வந்தாரா ஏர்போர்ட் முடித்து, ஏன்டா இப்படி வந்து என் பொழப்புல மண்ணள்ளி போடுறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாராம். நீ திருமாவளவன் ஆளுனா பெரிய ஆளா, நீ வந்து என்னுடைய கட்ட பஞ்சாயத்து தடுத்து நிறுத்திடுவே அப்படின்னு சொல்லி எப்படிலாம் சின்னாரியோ வந்து கட்டமைக்கிறாங்க. எல்லாம் பொய், பிராடு, புத்தலாட்டம். இது அப்பட்டமாக பொய் வழக்குன்னு தெரியுது. ஆனாலும் ஆளுங்கட்சியோட லிங்கில் இருக்காங்களே, அதான் இங்கேருந்து ஒரு அழுத்தம் போகுதுலையே, அந்த அழுத்தத்தோட வேலை தான் இது வந்து நடக்குது அப்படிங்கிறது இப்போ வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. முழுக்க இது திருமாவளவனுடைய அந்த தூண்டுதல் பேரில் தான் இந்த இவ்வளோ கைது வந்து நடந்திருக்குது. இவர் மேலே வந்து இவ்வளோ ப்ரெஷர். இன்னும் சொல்ல போனால் இப்போ இவங்க தான் போய் என்ன பண்ணுறாங்க, அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு இவங்க தான் போகிறாங்க. கேட்டால் அங்கே தான் எங்களுடைய வீடு இருக்கிறது, நாங்கள் அங்கே தான் இருந்தோம், அந்த ராயபுரத்துக்கு வந்து அந்த போனால் காவல் நிலையத்துக்கு போனது தானே 20 மீட்டருக்கு முன்னாடியே வந்து நிப்பாட்டினார். அப்படி இஷ்டத்துக்கு கதை கட்டுறாங்க. ஆனால் நம்மளுக்கு வீடியோ இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய எல்லா பத்திரிக்கையாளரும் சொல்கிறாங்க இவங்க தான் போய் தாக்கியிருக்காங்க. அது அப்பட்டமாக தெரியுது இவங்க தான் போய் தாக்கியிருக்காங்கன்னு. இவங்க தான் போய் வந்து பாக்ஸிங் போடுறது. அவர் வந்து அப்படியே நிற்கிறார். அவர் தாக்குறதா இருந்தால் கேட்டால் அவர் தான் முதல்ல தாக்குனாராம். அவர் பாட்டில் நிற்கிறார். அவரை தான் இவனுங்க செருப்பால் அடிக்கிறானுங்க, கையில் அடிக்கிறானுங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறானுங்க, செருப்பு விட்டா எல்லாம் பண்ணுறானுங்க. அப்போது இது முழுக்க வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட ஒரு பொய் வழக்கு அப்படிங்கிறது தெரியுது. இப்போது இதோட பின்னணியில் வந்து இப்போது ஒரு மர்ம நபர் இருக்கார். அதன் மூலியமாக தான் இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஐயா ஏகலைவன் வந்து சொல்கிறார். இது தமிழ் சமூகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஏன்னா இவரை திருமாவளவன் வந்து என்ன பண்ணுறாருன்னா தலித்து திராவிடர் அப்படின்னு கூட்டு போகிறாரு. இவர் வந்து பறையர் தமிழர் அப்படின்ட்டு வர்றாரு. 2வது ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வர்றாருங்க. பறையர்ன்ட்டு நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவாக வர்றாரு. திராவிட பின்னாடி வந்து போல, தலித் அப்படின்னு சொல்லிட்டு போல. அப்போ இதெல்லாம் பார்த்துட்டு இவருடைய அரசியலை எப்படியாவது முடிச்சு கட்டிடணும். இவர் பேசுகிற அரசியல்னால் வந்து என்ன, அந்த பறையர்கள் வந்து விழிப்புணர்வு பெறாங்க, அப்போ நம்ம அரசியலுக்கு வந்து பாதிப்பு ஏற்படும். அதான் ஐயா ஏகலைவனா வந்து சொல்கிறாரு. எதனால வந்து திருமாவளவன் வந்து கூட்டணியில் வச்சுக்கிறாங்க சொல்லுங்கள், திமுக எதனால் கூட்டணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அந்த பறையர் ஓட்டுகள்லாம் வந்து வரும் அப்படின்ட்டு தான், வேறு என்ன அதானே. அப்படிப்பட்ட ஓட்டு வந்து இப்போ ஏர்போர்ட் மூர்த்தியால் வந்து குறைஞ்சிடும்ல. ஏன்னா அவங்க நம்பிக்கை இழந்துருவாங்கல்ல. இப்போ என்ன பொது கட்சியை வந்து காமிச்சுக்கிறாரு, நாங்கள் எங்கள் கட்சியில் எல்லாருமே இருப்போம், நாங்கள் வந்து பொது கட்சி அப்படின்னு சொல்லி. அப்படி பார்க்கும்போது நீ வந்து யாருக்கு சீட்டு கொடுத்துருக்க, நீ வந்து அவங்களுக்கு கொடுத்துருக்க, இவங்களுக்கு கொடுத்துருக்குற, நம்ம பறையருக்குன்னு சொல்லி கட்சி ஆரம்பித்து நீ வந்து யார் என்ன பண்ணிகிட்டு இருக்கிற, நீ வந்து அந்த மக்களுக்கு கரெக்டாக இல்லை. அவன் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபண்டு 7,000 சில்லற கோடி வந்து வந்திருக்குங்க மத்திய அரசு வந்து திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க தமிழ்நாடு அரசு. அதை பற்றி ஒரு பேசிக்கிட்டே இருக்கார். ஒருவேளை அதனால கூட இருக்குமோ. ஆனால் எந்த சூழ்நிலையும் சரிங்க, இந்த அளவுக்கு இவங்க கௌரவம் பார்க்குறாங்கல்ல, திருமாவளவன் கௌரவத்தை பார்க்குறாருல. ஆனால் இதே கௌரவம் வந்து வேங்கவேல் மக்கள் பாதிக்கப்படும் போது வரல. அதான் ஐயா ஏகலைவன் வந்து நாக்க புடுங்குற மாதிரி கேட்குற, திரௌபதி கோயிலுக்கு வரல, குறிஞ்சாங்குளம் கோயிலுக்கு வரல, இந்த பணத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த கௌரவம் வரல, அந்த மான பிரச்சனை வரல. திமுக அவங்க கொடியை வந்து அவுக்குறாங்க, கட்ட விட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல அப்படின்னா விசிகாவுடைய கொடி வந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லி திமுக வந்து ஒடுக்குது இந்த விசிகா கட்சியை. ஒரு சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் நடந்திருக்கும். விசிகாவை சேர்ந்த ஒரு தடவை வந்து திமுக வந்து கைது பண்ணுச்சு. அப்போலாம் நாம் தமிழர் கட்சி தான் வந்து குரல் கொடுத்தோம். அப்படி பார்க்கும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு செயின் மாதிரி போட்டு தான் இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி வந்து கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்திக்கு நாம் தமிழர் கட்சியினை தொடர்ந்து வந்து குரல் கொடுப்போம், நம்ம கண்டிப்பாக பேசிக்கிட்டே இருப்போம். இந்த செய்தியை கொண்டு போய் மக்கள்கிட்ட வந்து நம்ம கொண்டு போவோம். அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தியை வந்து விடுதலை செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.